டிவிகே கொடுத்த நெருக்கடி, அதிரடி மாற்றத்தில் அதிகாரிகள். தமிழக அரசியலில் திடீர் அதிரடி. கோட்டை முதல் காவல்துறை தலைமையகம் வரை ஆட்டம் கண்டிருப்பது ஏன்? தமிழக வெற்றி கழகம் கொடுத்த ஒரு புகார். IAS மற்றும் IPS அதிகாரிகளின் நாற்காலிகளை ஆட்டம் காண வைத்திருப்பது எப்படி? பின்னணியில் நடப்பது என்ன? சென்னையில் கடந்த சில தினங்களாகவே தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவருக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுவது தாவேக தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பிரச்சாரம் செய்ய வெறும் 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி, அதுவும் 2 வெவ்வேறு பகுதிகளில் முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை. மற்ற கட்சி தலைவர்களுக்கு இல்லாத விதிகள் விஜய்க்கு மட்டும் ஏன்? இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அடுக்கடுக்கான புகார்களை தட்டியது தமிழக வெற்றி கழகம். இந்த புகார் சாதாரணமானது அல்ல என்பது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. புகார் அளிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உளவு பிரிவு DGP மற்றும் சில முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இது குறித்து கூறுகையில், விஜய்க்கு இழைக்கப்பட்டது அப்பட்டமான அநீதி. ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்த சில அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் தேர்தல் அலுவலர் மீதும் தாவேக தரப்பில் கடும் அதிருப்தி நிலவி வருகிறது. விடுப்பில் இருக்கும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி பின்னணியில் இருந்து கொண்டு இந்த பணிகளை முடக்குவதாக கூறப்படும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதிகாரிகளின் இந்த பந்தாடல் நியாயமானது தான் என்ற கருத்தும் வலுத்து வருகிறது. தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் அதிகாரிகளின் அதிரடி மாற்றம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. சட்ட விதிகள் அனைவருக்கும் சமமானதா அல்லது ஆளுங்கட்சிக்கு ஒரு விதியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எது எப்படியோ தாவேகாவின் இந்த புகார் தேர்தல் களத்தையே ஒரு அதிரடி பாதைக்கு திருப்பிவிட்டது என்பது மட்டும் உண்மை. அதிகாரிகளின் இந்த அதிரடி மாற்றம் பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜயின் பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.